இந்த தகவல் உரிமை சட்டத்தை மட்டும் ஏன் நம்ம இவ்வளோ பேசுகிறோம், நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா 2005க்கு முன்னாடி அரசாங்கத்தில் உள்ள எல்லா தகவலையும் பொதுமக்களாகிய நாம போய் கேட்டா அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. அதே போல் அரசாங்கத்தில் எல்லா தகவலையும் பொதுமக்களாகிய நாம கையில் வச்சுருந்தோம்னா 2005க்கு முன்னாடி இது அஃபீஷியல் சீக்ரெட் ஆக்ட் பிரகாரம் இது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 2005க்கு முன்னாடி அரசாங்கத்தில் உள்ள தகவலில் இல்லை அரசு அலுவலகங்களில் உள்ள தகவலில் யார் மட்டும்தான் போய் கேட்டு பார்க்க முடியும் அப்படின்னா, ஸோ நம்ம ஊரினுடைய எம்பி அல்லது எம்எல்ஏ இவங்க மட்டும்தான் போய் என்ன பண்ண முடியும்னா அரசாங்கத்தில் என்ன தகவல் இருக்குது அப்படின்றத கேட்டு வாங்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 2005 இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் பொதுமக்களுக்கு நாமளும் அங்கே அரசாங்கத்தில் இல்லை அரசு அலுவலகங்களில் என்ன தகவல் இருக்குது அப்படின்றத கேட்டு வாங்க முடியும். நேரடியாக போய் அங்கே என்ன தகவல் இருக்குன்றதை பார்க்க முடியும். பார்த்துட்டு தேவையான தகவல்களை குறிப்பெடுத்துக்க முடியும் அல்லது ஜெராக்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இது மாதிரியான வழிமுறைகள், இது மாதிரியான பெனிஃபிட்ஸ் இல்லை இது மாதிரியான பவர்ஸ்லாம் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த தகவல் பெறும் உரிமை சட்டம் வந்துட்டு பொதுமக்களுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சட்டத்தின் கீழே தகவல் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் யாராக இருந்தால் போதும் அப்படின்னா இந்திய திருநாட்டினுடைய சிட்டிசனாக இருந்தால் மட்டும் போதும். இந்தியாவினுடைய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் இந்த சட்டத்தின் கீழே என்ன பண்ண முடியும்னா தகவலை இலவசமாக கேட்டு வாங்கி கொள்ள முடியும். சில நேரங்களில் அவங்க சொல்கிற கட்டணத்தை நீங்கள் கட்டி தகவலை வாங்கிக்க முடியும்.